ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன கடைக்கு போயிட்டு வந்து எல்லாம் காயெல்லாம் வாங்கி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்களா? என்னங்கிறத சொல்லுங்கள் கமெண்டில். நாம் இன்றைக்கி நிறைய பேர் உறவுகள் வந்து கால் வலி எப்படிமா இருக்குது எப்படிமா இருக்குதுன்னு சொன்னாங்க. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப வெற்றி அடைஞ்சிருச்சு. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 4 மக்களுக்கு வந்து நம்மக்கிட்ட எப்படிம்மா கால் வலி இருக்குது நல்லா இருக்கான்னு கேட்டாலே நமக்கு வந்து அந்த வலியெல்லாம் போயிடும். தீபா வந்து 2, 3 தடவை எனக்கு வந்து கமாண்டில் அம்மா கால் வலி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மான்னு கால் வலியெல்லாம் பரவாயில்லம்மா நல்லா இருக்குதும்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அம்மா நல்லா ஆயிடுச்சு. உங்கள் பேத்தி பேரன் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டானான்னு நான் உன்னை கேட்குறேன்ப்பா. தம்பி நல்லா இருக்கிறா அப்படியா? நல்லா வியாபாரம் ஆகுதா தீபா? நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரம் நல்லபடியாக ஆகும். வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் என்னென்ன செஞ்சு மத்தியானம் சமைக்க போகிறாங்கன்னு இந்த தண்டு பாருங்கள். இது வந்து அரைக்கீரை தண்டு. இந்த தண்டு வந்து நல்ல பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, இந்த தண்டை வந்து அப்படியே சும்மா இலையை மட்டும் போட்டுட்டு இதை தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போடக்கூடாது. அந்த கீரையில் விட இந்த தண்டில் தாங்க ரொம்ப சத்து இருக்குது. இந்த தண்டை வந்து பொடி பொடியாக ஆமாம் இதை யாருங்க செய்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க. சும்மா உட்காந்து சும்மா டிவி பார்க்கும்போது கூட இந்த தண்டை வந்து பொடி பொடியாக நறுக்கி ஒன்றும் தேவையே இல்லை. சும்மா ஒரே ஒரு வரமிளகா, ஒரே ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் உரித்து அதை நம்ம தாளித்து போட்டு செஞ்சு கடலப்பருப்பு போட்டு நம்ம செஞ்சோம்னா சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை தான் இன்றைக்கி அம்மா இதை செய்ய போகிறேன். பாருங்கள், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம்லாம் உரிச்சாச்சு. இதை வச்சு ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். என்ன அம்மா இதை வச்சு செய்ய போகிறாங்க, கடைசலா இல்லை குழம்பா என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிஞ்சுதான் கமெண்டில் சொல்லுங்கள். மதியானம் உங்கள் லஞ்சு விட உங்களை சந்திக்கிறேன். ஓகே. ரட்சிதாங்கிற ஐடியிலேருந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ரட்சிதா ஹாய்ப்பா, நல்லபடியாக இருக்கீங்களா? வாழ்க வளமுடன், பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாண்டு நீங்கள் எல்லாருமே நல்லா தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்கலே வாழணும்னு மனசார வேண்டிக்கிறேன். இது எம்எஸ்எஸ் சோபாஸ்ரீ எம்எஸ்எஸ் சோபாஸ்ரீ அவங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு அவங்க நினைக்கிற ஸ்கூல்லேயே கிடைக்கணும். அவங்க கணவருக்கு உடல்நிலை சரியாகணும். கணவருக்கு உடல்நிலை நல்லபடியாக ஆகிடுப்பா. நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறப்ப நீ நினச்ச மாதிரியே அந்த உங்கள் என் பேத்திக்கு ஸ்கூல் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்ப்பா. ஓகேங்க, பாய்ங்க.